குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வருடம் ஒரு தொடக்கத்திலேயே ஒரு அற்புதமான ஒரு பொங்கலுக்கு அடுத்ததாக ஒரு சிறப்பான ஒரு நாளாக வரக்கூடியது என்ன அப்படின்னா தை அமாவாசை. அந்த தை அமாவாசை என்பதே பார்த்திங்கன்னா சூரியனை மையமாக வைத்து கொண்டாடப்படுவது தான். அப்போ அந்த தை அமாவாசை என்பது இன்னும் மிக சிறப்பாக உத்தராயண காலத்தை, அதாவது வடக்கு நோக்கி நகரக்கூடிய சூரியனின் பாதையில் இந்த வருடத்தின் முதல் வரக்கூடிய ஒரு அமாவாசையாக இருக்குது. அப்போ இந்த தை அமாவாசைக்கான மிக சிறந்த சிறப்புகளில் இதுவும் ஒன்றாக அமைந்திருக்கிறது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய சூரியனுக்கான நாளிலேயே வரக்கூடியதாக ஒரு அற்புதமான ஒரு அமைப்பில் வருது. இந்த பூமியில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களுமே சூரியனின் அந்த கருணையாலும் அதன் ஒளித்தன்மையாலும் தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு தான் நாம் பொங்கல் என்ற ஒரு பண்பாட்டான ஒரு விஷயங்களில் உணவை முன்பே வைத்து விவசாயத்தை முன்னிலைப்படுத்தி உழவர் திருநாளாக தமிழ் பண்பாட்டின் தினமாக நாம் வணங்கும் பொழுது முதல் பொங்கல் சூரியனுக்கு வைக்கிறோம். ஏனென்றால் சூரியன் இல்லை என்றால் இந்த பூமி இல்லை. இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுமான வாழ்வதற்கான எந்த விஷயங்களும் இங்கே இருக்காது. எந்த செடியும் கொடியும் பார்த்திங்கன்னா சூரியனை நோக்கித்தான் வளரும். அந்த ஒளியை நோக்கித்தான் அதனுடைய வளர்ச்சி இருக்கும். அதை போன்றுதான் நம்மளுடைய ஆன்மாவும் ஆன்ம பலமும் சார்ந்தது சூரியனுடைய அந்த கருணையினால்தான் நம்ம பிறப்பெடுக்கக்கூடிய இந்த விஷயங்களில் நம்மளுடைய சுயம் என்ன, நம்ம யார், நம்ம ஏன் பிறப்பெடுத்து வந்தோம் அப்படிங்கிறது அந்த கர்மவினை தொடர்ச்சியில் இந்த சூரியனுடைய ஆன்ம நிலையிலிருந்து அதை அணுகும் பொழுது இந்த பிறப்பின் நோக்கம் நம்மளுக்கு புரிஞ்சிடும். அனைத்தையும் தாங்கி நிற்கக்கூடிய வலிமையை இந்த ஆன்மாவிற்கு பெறக்கூடிய ஒரு அற்புதத்தை சூரிய பகவான் கொடுக்குறான். ஆன்மா தானே அத்தனையும் தாங்கிக்குது. முள்ளு குத்துனா உடல் வலிக்குது. ஆனால் யாராவது ஏதாவது சொன்னால் நம்ம மனசு வலிக்குதே. அப்போது உருவமற்ற அருவமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்திலும் எது இயக்குகிறது என்றால் இந்த ஆன்மாவை சூரியன்தான் இயக்குகிறார். சூரிய பகவான் தான் இயக்கு. அனுதினமும் நாம் சூரியனை வணங்க வேண்டும். சூரியன்தான் நம்மளுக்கு முதன்மையானது. இந்த முதன்மை தன்மையுள்ள ஒரு ஈசனின் நெற்றிக்கண்ணாக இருந்து நமக்கு கண்ணறிந்த தெய்வம், ஒரு தெய்வத்தன்மையை நாம் உணரக்கூடியது பல விஷயங்கள் இருக்கிறது. கண்ணால் பார்க்கக்கூடியது சூரியனையும் சந்திரன் தான். ஆனால் என்றுமே மறையாதக்கூடிய, என்றும் ஒளி வீசக்கூடிய, அன்றாடம் நாம் தரிசிக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்னவென்றால் சூரிய பகவானுடைய பேரற்புதம் தான். அப்போ கர்ம வினைகள் என்பதும் கர்ம தொடர்ச்சிகளும் முன்னோர்கள் பாவக்கடன் இப்போ செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் நம்மளோட வாழ்க்கையை இயக்குகிறது. அப்போ இந்த இயக்கத்திற்குள்ள அடிப்படையாக இருக்கக்கூடியது என்னவாக இருக்குன்னா ஆன்மாவாகத்தான் இருக்கிறது. இந்த ஆன்மாவினுடைய அந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறதுக்கான அந்த தேடுதல் தான் நம்மளுடைய ஞானமாக இருக்கிறது. இறைவனை அடையணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தின் அடிப்படை இருக்கக்கூடிய என்னவாக இருக்குதுன்னா நம்மளுடைய ஆன்மாவை நாம் அடைந்து நம்ம ஆன்மாவினுடைய நோக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை தான் மோட்சம். அப்போ அந்த மோட்சத்தை அடையக்கூடிய அத்தனை விஷயத்திற்குள்ளும் முதன்மையாக வரக்கூடியது சூரியன் பகவான். அதுதான். அப்போ ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய சூழலில் அந்த நேரங்காலத்தில் சூரியனை வைத்து தான் மையமாக ஒருவருடைய பிறப்பின் ஜாதகமே எழுதப்படுகிறது. அப்படி சிறப்புகள் உள்ள ஆன்மத்தின் மையமாக இயங்கக்கூடிய சிவனின் வடிவமான சூரியனை நாம் வணங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த உத்தராயண கால அற்புதமான தை அமாவாசையில் வரக்கூடிய இந்த தை அமாவாசையின் சிறப்புகளில் நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் நம்ம முன்னோர்களை நினைத்து நாம் நம்மளுடைய பிற்காலத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை நினைத்து, இப்போ வாழ்கிற வாழ்க்கையை நினைத்து, நம்ம மரணத்துக்கு பிறகு நம்ம ஆன்மாவின் நிலையை நாம் உணர்ந்து அதை நினைத்து நாம் தர்ப்பணம் செய்ய வேண்டும். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இது மூணும் தான் புண்ணிய காலத்திற்கான அமாவாசை. மற்றதெல்லாம் இல்லையா அப்படின்னா இருக்குது. ஆனால் மாதம் வணங்க முடியாதவர்கள் இந்த மூன்றையும் தொடர்ந்து வணங்கி வரும் பொழுது
பிறகு இதனுடைய புண்ணியமான ஒரு விஷயங்களும் அந்த ஆன்மா அவர்களுக்கான மோட்சத்தை அடையும் பொழுதும் அங்கே இறைவனை அடைந்து அங்கே இருந்து இறைவனிடமிருந்து வேண்டக்கூடிய வரங்களை அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு சிபாரிசு செய்வார்கள். என் குழந்தை, என் பேரை, என் பேத்தி, என்னுடைய வம்சம் இதெல்லாம் நல்லா இருக்கணும், அதுக்காகத்தான் நான் உங்கள்கிட்ட வேண்டுகிறேன் அப்படின்னு நேரடியாக இறைவனை சென்றடைந்த ஆன்மாக்கள், புண்ணியமடைந்த ஆன்மாக்கள் வேண்டும் பொழுது அது பலப்படுகிறது. அப்போ அந்த ஆன்மாவை நினைத்து நாம் தர்ப்பணம் செய்யும் பொழுது அந்த ஆன்மா பூரணத்துவம் அடைகிறது. அப்போ பூரணத்துவம் அடையும் பொழுதான அந்த விஷயத்தில் ஒரு புண்ணிய காலங்களாக வரக்கூடிய இந்த உத்தராயண கால அமாவாசையை நீங்கள் வணங்கும் பொழுது உங்கள் வம்சங்களும் உங்கள் பிள்ளைக்குட்டிகளும் உங்கள் வருங்காலமும் உங்கள் வேண்டுதல்களும் நிச்சயம் நிறைவேறக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. அதனால் நமக்கு முன்போ சென்றவர்கள், இறைவனை அடைந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது திரிசங்கு நிலையில் இருக்கக்கூடியவர்கள், ஏன்னா புண்ணிய காலத்தில் ஏதோ ஒரு பண்ணிய பாவங்களால் மேலேயும் போகாமல் கீழேயும் வர முடியாமல் ஒரு திருசங்கு நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களும் ஒரு புண்ணியம் அடைந்து மோட்சம் அடையணும் அப்படிங்கிறதும் நினைத்து நம்ம தர்ப்பணம் செய்யணும். மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர், தவறுகளிலிருந்து பாவ புண்ணியங்கள் தீர்மானிக்கப்படுகிறது. அப்படிங்கிறதையெல்லாம் ஒரு கணக்கில் வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. மீண்டும் பிறப்பிருக்காத அளவிற்கு நாம் வாழணும் அப்படிங்கிறது தான் முழுமையான மோட்சத்தின் நோக்கமே. அந்த மோட்ச காலமாக இதில் இருக்கிறதுனால மிக சிறப்பாக உங்களை முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணியும், நீங்கள் ரொம்பவெல்லாம் போக வேண்டாம், சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க. அந்த குளக்கரைக்கு போகணும், நதிக்கரைக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், எங்கேயும் போக வேண்டாம். போகிறவங்க போகட்டும், இருக்கிறவங்க எதுங்க வேணாலும் போவாங்க, பண்ணுவாங்க, ஏதோ நடத்தும், அது ஓகே. சரி, இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கிணறு இருக்கும், ஒரு ஓடை இருக்கும், எதுவுமே இல்லைங்க அப்படின்னா ஒரு வேப்ப மரம் இருக்கும், வாசல் முன்னாடி இருக்குங்களா, ஒரு அரச மரம், ஆலமரம் இருக்கும். அங்கே போய் சும்மா ஒரு சின்ன ஒரு 3 விரலில் எள் எடுத்து அப்படியே அந்த எள்ளை உள்ளங்கையில் வச்சுட்டு அப்படியே முன்னோர்களை வேண்டி அப்படியே இந்த கையில் ஒரு தண்ணி ஊற்றி அந்த எள்ளை அப்படியே கையிலிருந்து தண்ணியோடு கரைச்சி விட்டிங்கன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சூரிய பகவானை வணங்கிட்டு வந்துட்டு படையில் போட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு அப்புறம் நீங்களும் வணங்கிட்டு அப்புறம் உற்றார் உறவினர்கள் யாருக்காவது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய இல்லாதவர்களுக்கு 2 பேர்த்துக்கு வீட்டில் உட்கார வச்சு சோறு போடுங்க. மனசில் உங்களுடைய வேண்டுதல் உண்மையாக இருக்கணும், நேசிக்கணும். அதை விட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய முதியவர்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். இதுக்கு அடுத்து ஒரு முதியவர்கள் இருப்பாங்கள்லங்க, காலம் கடந்து ஏதோ என் வாழ்க்கை முடிஞ்சு மோட்ச காலத்துக்காக நான் வெயிட் பண்ணுறேன், இறைவனை காண்பதற்காக நான் வெயிட் பண்ணுறேன், என் காலம்லாம் முடிஞ்சுப்பா அப்படிங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, நடமாட்டம் இல்லாதவர்களுக்கு, அந்த முதியோர்களை கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்க. அதுதான் உங்களுக்கான மோட்ச காலத்தில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப அற்புதமாக நிகழ்த்துவான் இறைவன். இங்கே கொடுக்கும் பொழுது தான் பெறக்கூடியவர்களாக தகுதி பெறுகிறோம். அதனால் எதையுமே கொடுக்காமல் எனக்கு மட்டும் வேணும் அப்படிங்கிற அந்த நிலை எப்பவுமே இறைவனிடத்தில் செல்லாது. அதனால தான் புண்ணியங்களை தேடி தேடி எல்லோரும் போயிட்டே இருக்கோம். ஏனென்றால் பணங்காசு ஒரு பக்கம் இருந்தாலும் புண்ணியங்கிறது எவ்வளவு அற்புதமானது, முக்கியமானதுங்கிறது இந்த கடைசி காலத்தில் உணரக்கூடிய வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு தான் அது தெரியும். அதனால் அவங்கள ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குங்க. அம்மாவாக இருப்பாங்க, அப்பாவாக இருப்பாங்க, மாமனார் மாமியார், ஏன் உற்றார் உறவினரில் கவனிக்கப்படாத ஏதோ உறவும் கூட இருக்கும். யாருமே பிள்ளைகள்லாம் இல்லைங்க, அந்த ஒரு மனுஷன்தான், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனுஷி தான் அப்படிங்கிறக்கூடிய பெரியவர்கள், பெரியம்மாக்கள் யாராவது இருந்தாங்கன்னா ஒரு புடவை கிடவை எடுத்து கொடுத்து, ஒரு இனிப்பு கொடுத்து, ஒரு வேளை சோறு போட்டு, ஒரு மாதத்துக்கான ஏதாவது செலவுக்கு பணம் கொடுத்துட்டு, அப்பப்போ ஏதாவது அவங்களுக்கு நல்லா இருக்காங்களான்னு போய் வெட்டி பார்த்துட்டு அவங்கள்ட்ட போய் உட்காந்து பேசிட்டு வாங்க. ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கெட் வாங்கிட்டு போய் உட்காந்து பேசிட்டு வந்தீங்கனாலே அவர்களுக்கு இன்னும் ஒரு 10 நாள், ஒரு வருடம் கூட ஆயுள் கூட்டி கொடுப்பான் இறைவன். ஆறுதல் இல்லாமல் தான் எல்லோருமே இயலாமையில் தான் நிறைய பேர் மனம் வருந்தி மனவேதனையில் அவர்கள் மரணம் அடையும் பொழுது அந்த ஆன்மா ரொம்ப சிரம கருத்தியில் ரொம்பவே அந்த ஆன்மாவுடைய வேதனை சொல்லனா துயரத்துக்கு உட்படுகிறது.
இப்படி இருக்கும் பொழுதான நிலையில் தான் அதெல்லாம் வந்து மேலேயும் போக முடியாத கீழே போக முடியாமல் திருசங்க நிலையிலிருந்து சிக்கி தவிக்கக்கூடிய நிலையில் இங்கே அதோட வம்சாவளிங்க அந்த சூழல்கள் இருக்கும் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. அந்த ஆன்மா எவ்வளவு துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறதோ அதே அளவுக்கான அதை விட அதிகமான கஷ்டங்கள் அதை சார்ந்த வம்சத்திற்கு வந்து கொண்டே இருக்கும். அதனுடைய இரத்தம் எங்கேயெல்லாம் இருக்கிறதோ அந்த ஜீவகாருண்யத்துக்கான விஷயங்கள் அதனோட மனநிலையில் கடைசி காலத்தில் சரியாக இல்லாமல் இறக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய துன்பமான நிலையில் அந்த ஆன்மாக்கள் இருக்கும். ஒருவேளை சேர்த்தி சோறு போட்டிருந்தா இன்னும் ஒரு வருஷம் நான் இருந்திருப்பேன் அப்படின்னு ஒரு ஆன்மா நினைக்கக்கூடாது. நேரத்துக்கு சோறு இல்லாமல் தான் அந்த அம்மா இறந்து போச்சு, அந்த ஒரு பெரியவர் இறந்துட்டார், ஒருவேளை கஞ்சி கொண்டே கொடுத்துருந்தா அவங்க கொஞ்சம் நாள் இருந்திருப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறோமில்லங்க, கேட்குறோமில்ல. அப்படி ஒரு நிலையை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளில் முதியவர்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் ஏற்படுத்தி விடாதீர்கள். அதுதான் மிகப்பெரிய புண்ணிய காலமாக இது இருக்கும். எல்லாம் முடிஞ்சு போய் காக்காய்க்கு சோறு வச்சேன், அன்னதானம் பண்ணேன், அவங்களுக்கு துணி எடுத்து கொடுத்தேன், இவங்களுக்கு துணி எடுத்து கொடுத்தேன், எங்கள் அப்பா பேரில் அம்மா பேரில் அறக்கட்டளை வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் புண்ணியம் கிடையாது. அந்த கட்டை உயிருடன் இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு வாய் சோறு அன்பாக போடுங்க, அனுசரணையாக பேசுங்க, அதுவே அவர்களுக்கு ஆன்ம திருப்தி ஆகிவிடும். உண்மை இது. வேறு எங்கள் அம்மாவுக்கு 98 வயசாச்சுங்க, சுற்றி எல்லோரும் உட்காண்ட்ருக்குறோம். எங்கள் அக்கா 2 பேரும் பக்கத்தில் பார்த்துக்கிறாங்க. இப்போ நான் வந்து தினமும் போய் அம்மாவை பார்த்துட்டு வர்றேன். மாதத்தில் 1 நாள் 2 நாள் ஒரு நர்சம்மா வருவாங்க, பார்ப்பாங்க. ஒரு 500 600 700 இதுக்குள்ளே செலவாக அவ்வளோதான். இதை வந்து பெரிய விஷயம் இல்லைங்க. அதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனை பாருங்கள். போவோம், எல்லாம் வந்து நகமெல்லாம் வெட்டி விட்டு துணி உடம்பெல்லாம் தொடச்சி விட்டு முடிஞ்சால் நல்லா இருந்துச்சுன்னு போட்டு அக்கா பெரிய அக்கா வந்து குளிக்க வச்சுட்டாங்க. இந்த முந்தானத்து பொங்கலுக்கு குளிக்க வச்சுட்டாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படி வெயிலில் கொண்டு வந்து உட்கார வச்சு துணி மாற்றி உடனே அம்மா குசியாயிட்டாங்க. அப்போது இதுதான், வேற ஒன்றும் அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லையில்ல. இறைவனோட அருளால் 98 வருஷம் ஆச்சு. இன்னும் அவங்க இருக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். இருக்கணும், நல்லபடியாக வாழணும், அதுதான், வேற ஒன்றும் கிடையாதுங்க. அப்போது எல்லோருக்குமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் தான். நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்மளுடைய மூத்தவர்கள் தான் நம்ம முன்னோர்கள். அவர்களை பாதுகாருங்க, அவர்களுக்கு அற்புதமான யோக பலனை பேரன்பை கொடுங்க. ஒரு வாய் சோறு தான் கேட்பாங்க, அரை கிளாஸ் பால் தான் குடிப்பாங்க. 2 வாய் சாப்பிட்டாங்கன்னா போதுன்றுவாங்க. முடியாது அவங்களால, இவ்வளவு தான் அவங்களுக்கு. இதை நாம் அன்புடன் கொடுத்தால் அதுவே பெரிய புண்ணியமாக மாறும். அதனால் அற்புதமாக இந்த அமாவாசை கொண்டாடுங்கள். குலதெய்வத்தை அணுகுங்கள். குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு நல்லா வணங்குங்க, வேண்டிக்குங்க, எல்லாமே நல்லது நடக்கும். மிக சிறப்பாக இந்த ஆண்டு மட்டுமல்ல, வரக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு அற்புதமான யோகத்தை கொடுக்கும். உங்கள் வம்சாவளி தலைத்தவங்க 16 செல்வங்களுடன் எல்லா வளமும் கொடுத்து அருள வேண்டும் என்று தாய் மாசாணி வேண்டுகிறாங்க. நன்றி, வணக்கம். குருவே சரணம். தாய் மாசாணியை போட்டு